ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம டிசம்பர் மந்தில் இருக்கிறோம் இல்லையா? இந்த டிசம்பர் மந்தில் நம்ம யாரை துதிக்கணும்? ஜீசஸ் அதிகமாக துதிக்கணும். ஏழை எளியவர்களை நம்ம நினைக்கணும். நற்கிரிகைகளை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. கரெக்டு. இது கிறிஸ்மஸ் மந்த்து இல்லையா? நம்ம ஏழை எளியவர்களை நம்ம நினைக்கணும். ஓகே, லாஸ்ட் வீக்கு நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை தியானித்தோம் இல்லையா? ஸோ இந்த வாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாமா? எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டிங்களா? ஓகே, இதில் நம்ம 4 காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். சரியா? முதலாவது, அசுத்த ஆவியுள்ள மனுஷனை ஏசப்பா எப்படி விடுதலை ஆக்குறாரு அப்படின்னு மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-20 நம்ம வாசிக்கலாமா? பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்கினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுக்களினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தப்படாத படிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராயிருந்தபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. பன்றிகளுக்குள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மலையிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரிந்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்தவனுக்கு பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ளத் தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாஸ் பிடித்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவையெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். பாரு குட்டீஸ், ஏசப்பா என்ன பண்ணாரு? அசுத்த ஆவியுள்ள மனுஷனை என்ன பண்ணாரு? துரத்தினாரு. எப்படிப்பட்டவன் அவன்? அந்த அசுத்தாவியின் பேர் என்ன தெரியுமா? லேகியன். அவனுக்குள்ள நிறைய பிசாசுகள் இருந்தது. அந்த அசுத்தாவியை அந்த மனுஷனை ஏசப்பாவிட்ட கொண்டு வராங்க. அப்போது அவனுக்குள்ள அநேக லேகியன் இருந்ததுனால துரத்தி விடாதபடிக்கு மிகவும் என்ன பண்ணாங்க? அந்த லேகியன் என்ன பண்ணாங்க? வேண்டிக் கொண்டாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணாரு? அவ்விடத்துல பன்றிகள் எல்லாம் இருக்கு, அங்கெங்களை அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே அவ ஏசப்பா என்ன பண்ண, போ
அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேகியன் என்ன ஆச்சு, எல்லா பிசாசுகளும் எங்கே போனாங்க, பன்றி கூட்டத்துக்குள்ளே போனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பன்றி கூட்டத்தில் போனோடனே அந்த பன்றிகள் என்ன மலை மேலே ஏறி என்னது தங்களை மாய்த்து கொண்டது. அப்போது அந்த அந்த பிசாசு பிடித்தவன் பேர் லேகியோன். அப்போ அந்த லேகியோனை எல்லா பிசாசும் அவனை விட்டு போன பிறகு அங்கே ஏசப்பாவோட உட்காண்டிருக்கும் போது அநேகர் பேர் பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. என்னது, என்ன இவனை குணமாயிட்டாங்களா அப்படின்னு பயம் வந்துருச்சு. ஆமாம் இல்லை, நம்ம கூட பல நேரங்களில் நமக்குள்ள அடிமையினும் பல காரியங்கள் இருக்குது இல்லையா. எப்பொழுதுமே நம்ம ஏசப்பாவை என்ன பண்ணோம், துதித்து அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணோம். அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது ஏசப்பா நம்மளுடைய ஜெபத்தை கேட்பாரு. துதிக்காமல் ஜெபிக்க முடியுமா? எப்பொழுதுமே துதித்து நம்ம என்ன பண்ணணும், ஜெயப்படணும். எப்போவுமே ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை ப்ரேஸ் பண்ணணும். ஏசப்பா, இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்தீங்களே ஸ்தோத்திரம். நான் படிக்க குறைவில்லாக இருக்கும்பொழுது எனக்கு ஞானத்தை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம். அது மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம அவரை என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது பிசாசால் உங்களை நெருங்க முடியாது, எந்த அசுத்த ஆவியும் உங்களை நெருங்க முடியாது. சரிங்களா? அப்போது நம்ம தேவனை ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களுக்குள்ள வருகிற எல்லா அசுத்த ஆவிகளும் உங்களை நெருங்கவே விடாது, உங்களை மேற்கொள்ளாது. ஏசப்பா உங்களை பாதுகாக்கிறவராக இருப்பார். சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 21, 24, 35, 43 நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு ஜெப தலைவனுடைய சுகத்தை நம்ம பார்க்கலாமா, அவர் என்ன வேண்டிக் கொள்ளுகிறார் ஏசப்பா கிட்ட அப்படின்னு பார்க்கலாமா. 21. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு கடலோரத்தில் இருந்த பொழுது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினார்கள். பார்த்தீங்களா குட்டீஸ், ஜெப ஆலய தலைவனாகிய யாரு, யவீருனுடைய மகள் மரண படுக்கையில் வேதனைப்பட்டிருந்த பொழுது அப்போது என்ன சொன்னாங்க, என் குமாரத்தி மரண வேதனைப்படுகிறா, அவளுக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும், நீங்கள் உங்கள் கையை வைங்க, அப்போது அவள் பிழைப்பா அப்படின்னு வேண்டிக் கொண்டாங்க. அப்போது என்ன பண்ணாங்க, அவனோடு யாரெல்லாம் இருந்தாங்க, நிறைய திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினாங்க. பார்த்தீங்களா, ஒரு காரியம் வேணும் பொழுது ஏசப்பா கிட்ட நம்ம நெருங்குறோம். நம்மளுக்கு ஒரு காரியம் தேவையில்லைன்னு பொழுது அவரை விட்டு நம்ம விலகுறோம் இல்லையா. எப்பொழுதுமே ஏசப்பாவோட நடக்கிற அனுபவம் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஏசப்பா இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட இருந்தீங்க, என்னை பாதுகாத்தீங்க. நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும், ப்ரேஸ் பண்ணணும். ஏசப்பா எனக்கு இந்த இடத்துல எனக்கு இந்த தேவைப்படுது, இந்த காரியத்துக்கு எனக்கு ஒரு தேவை இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யார்கிட்ட சொல்லணும், ஜீசஸ் கிட்ட சொல்லணும். அப்போது ஏசப்பா என்ன ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். உங்களுக்கு வேணும்னாலும் அவர் உனக்கு தேவையானதை தர வல்லவர். ஆனால் என் பிள்ளை என்கிட்ட கேட்குறாங்களா அப்படின்னு ஏசப்பா எதிர்பார்ப்பார் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த ஜெப தலைவன் யவீரு யார்கிட்ட நெருங்கி போகிறாங்க, ஜீசஸ் கிட்ட போகிறாங்க. ஆண்டவரே, என் மகள் மரண படுக்கையில் இருக்காங்க அப்படின்னு போகிறாங்க. சரியா? அடுத்தது 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை ஏசப்பா எப்படி குணப்படுத்துகிறான்னு பார்க்கலாமா. அது எங்கே இருக்குது தெரியுமா? மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25 34 நம்ம வாசிக்கலாமா. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தை
தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி தன் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஆமா குட்டீஸ், இங்கே யார் வராங்க? பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை ஏசப்பா என்ன பண்ணுறாரு? குணப்படுத்துகிறாரு. எப்படி? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா இந்த வழியாக வராருன்னு கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும், அதாவது அவருடைய துணியாகிலும் தொட்டா நான் வந்து குணமாயிடுவேன். பார்த்தீங்களா? அவங்களுக்குள்ள இருந்த ஒரு சின்ன விசுவாசம் என்னது? அவங்களுடைய வஸ்திரத்தையாச்சும் நான் தொட்டா நான் என்ன பண்ணிடுவேன்? குணமடைஞ்சிடுவேன். நம்ம கூட பல காரியங்களில், ஏசப்பா இந்த ஜெபத்தை கேட்டிங்கன்னா எனக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் கிடைக்கும், எனக்கு இதில் வந்து ஒரு விடுதலை கிடைக்கும், இந்த வியாதிலேருந்து விடுதலை கிடைக்கும், அப்புறம் இந்த நோயிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், இந்த அடிமைத்தனத்திலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், நீங்கள் எனக்கு பதில் தர மாட்டிங்களா அப்படின்னு பல நேரங்களில் நம்ம ஜெபத்தோடு காத்திருப்போம் இல்லையா? ஆனால் இங்கே பார்த்தீங்களா, 12 வருஷம், நம்ம 1 மாதம் 2 மாதம் காத்திருந்தே நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போகிறோம். ஆனால் இந்த ஸ்திரீ 12 வருஷம் பெரும் பாடுபட்டாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. அப்போது அவங்களுடைய வியாதியில் அவங்க எவ்வளோ கஷ்டப்படும் போது ஏசப்பாவுடைய வஸ்திரத்தையாச்சும் தொட்டால் போதும் நான் குணமாயிடுவேன்னு அவங்களுடைய விசுவாசத்திற் போல நம்ம பல நேரங்களில், நான் எவ்வளவோ செபித்து பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு எந்த அற்புதம் நடக்கலையே, நான் இவ்வளோ நாள் காத்திருக்கனே, நான் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு நமக்குள்ள நிறைய கொஷின்ஸ் வரும் இல்லையா? நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நினச்சேன், இதில் நல்ல ஃபஸ்ட்டு வரணும்னு நினச்சேன், இது எனக்கு ட்ரெஸ்ஸு நல்லா கிடைக்கும்னு நினச்சேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நினச்சேன், இது வரலும் எனக்கு இது மாதிரி எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு, நீ வேதனை நீங்கி சுகமாக இருன்னு அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்ன ஆண்டவர் நம்மளை பார்த்தும் சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தில் போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த காரியத்தில் பல நாட்களாக நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறிய தம்பி தங்கச்சி, அப்படி இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போறாரு. நீ விசுவாசம் உள்ளவனா இருக்கணும். அந்த ஸ்திரீயை போல என் தேவன் நிச்சயமா எனக்கு செய்வார், இன்றைக்கே செய்வார், அவர் செய்யும் வரை நான் காத்திருப்பேன்னு விசுவாசத்தோடு இருக்கணும். சரியா? அப்புறம் நம்ம ஜெபாலய தலைவன் ஜவூரை பற்றி பார்த்தோம் இல்லையா? அப்போது இதில் மார்க் எழுதின சுவிசேஷம் 34-35 நம்ம வாசிக்கலாமா? அவருக்கு என்ன சுகம் கிடைச்சது, அவங்க மகளுக்கு என்ன சுகம் கிடைச்சதுன்னு பார்க்கலாமா? அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி யாக்கோபையும் பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடுக்காமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழிகிறது என்ன?
பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து, தலித்தகுமி, எழுந்திரு என்றார். அப்பொழுது சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே அந்த சிறு பெண் எழுந்து உடனே உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவனாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார்கள். ஆமா குட்டீஸ், என்ன பண்ணாங்க? ஜெப ஆலய தலைவன் யாரு? யவீரு. அவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி என் மகள் மரண தருவாயில் இருக்காங்க ஏசப்பா, நீங்கள் தொட்டு என்ன பண்ணுங்க, குணப்படுத்துங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் வார்த்தையை கேட்டவுடனே அவர் என்ன சொன்னார்? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொல்லி யாரெல்லாம் கூட்டிகிட்டு போனார் கூட? பேதுரு, யாக்கோபினுடைய சகோதரன் யோவான், அவரை தவிர வேறு யாருக்கும் இடம் கொடுக்காம வீட்டுக்கு போனாங்க. அப்போ அவங்க எல்லாரும் அந்த பிள்ளை மறுத்துனா எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்கள்ல. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் ஏன் அழுது புலம்புறீங்க? அவன் நித்திரையாக இருக்கிறா, அவன் மறிக்கலை அப்படின்னு சொன்னவொடனே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? சிரிக்கிறாங்க. அப்புறம் வெளியில் போக சொல்லிட்டு அந்த பிள்ளையை பிள்ளையினுடைய தாயும் தகப்பனையும் அவரோடு வைத்து கொண்டு பிள்ளை இடத்துல இருக்க போனாங்க. அப்போ அவர் கையை பிடித்து, தலித்தகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு அப்படின்னு சொன்னவனே ஜெப ஆலய தலைவனாகிய யவீரனுடைய மகள் என்னாங்க? உயிர் பெற்றாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் குட்டீஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்கும்போது பலவிதமான எண்ணங்கள் நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்க விடாமல் கஷ்டப்படுத்தும். நம்ம சரியாக ஜெபிக்கவே முடியாது. அதுக்காக பிசாசு என்ன பண்ணுவான்? நீ ஜெபித்தா வாழ்க்கையில் மாற்றம் வரும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அவனுக்கு தெரியும். அதனால தான் உங்களை என்ன பண்ண மாட்டேன்றான்? ஜெபிக்க விட மாட்டேன்றான், துதிக்க விட மாட்டேன்றான். எப்போவுமே நீங்கள் துதித்தீங்கன்னா தேவ பிரசன்னம் வரும். தேவன் இருக்கும் இடத்துல பிசாசால் நெருங்கவே முடியாது. அதனால தான் நம்ம எப்பொழுதுமே முதலாவது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் நம்ம துதிக்கும் பொழுது தேவ பிரசன்ன, த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இறங்கும் பொழுது பிசாசானால் உங்களை நெருங்கவே முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? பயப்படாமல் விசுவாசம் உள்ளவனாக இருந்து நம்ம தேவனை துதித்து நம்ம ஜெபித்து வேதத்தை தியானிக்கணும். அப்போது பிசாசால் உங்களை நெருங்கவே முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு எப்போவுமே யார் துணையாக இருப்பாங்க? ஜீசஸ் துணையாக இருப்பாங்க. பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம நடந்த மார்க் எழுதின 5ஆம் அதிகாரத்தில் நம்ம யாரெல்லாம் பற்றி தியானித்தோம்? ஏசப்பா என்ன அற்புதம் செஞ்சார்? அசுத்த ஆவியுள்ள ஒரு பிசாசு பிடித்தவனை லேகியனை என்ன பண்ணார்? குணப்படுத்தினார். அநேக பிசாசுகள் பன்றிகள் மூலமாக போயிட்டு அவனுக்கு ஒரு விடுதலை ஏசப்பா கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களில் அடிமைப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, உமக்கு பிரியமானதாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் ஒவ்வொருவரும் ஏசப்பா கிட்ட அந்த கிருபை உதவி நீங்கள் கேட்டீங்கன்னா ஏசப்பா இன்னைக்கே செய்ய உங்களுக்கு வல்லவராயிருக்கிறாரு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா? அதே தான் நம்ம ஏசப்பா நம்ம கிட்ட கேட்குறாரு. பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மகன் என்ன பண்ணுவா? மறிக்கலை, உயிர் தெரிந்துடுவான்னு ஏசப்பன் அவரை திடப்படுத்துகிறாரு. அதே மாதிரி தான் நீ நிறைய நேரங்களை சோர்ந்து போகும் பொழுது ஏசப்பா உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற வார்த்தை என்னது? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் உனக்கு துணை இருக்கிறேன்னு ஆண்டவர் வார்த்தை கொடுக்குறாரு. மனுஷன் உன்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுக்கலாம்.
நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு நான் பர்த்டே கிஃப்ட் தரேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஹாப்பி ஆகிடும். ஆனால் அவன் தரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சோர்ந்து போயிடுவீங்க. மனுஷனுடைய எண்ணங்கள் மாறும். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. வார்த்தை கொடுத்தா அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் மனுஷர் இல்லை, நம்மளுடைய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஏதா இருக்கா? இல்லை, இல்லையா? அதே மாதிரி எவருடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் திடப்படுத்தினாரு. 12 வருஷமுள்ள பெரும்பாடுடைய ஸ்திரீயினுடைய நோயை விடுதலையாக்கி வேதனை நீங்கி சுகமாயிரு மகளே அப்படின்னு ஆண்டவர் திடப்படுத்தினார். இன்றைக்கும் நீங்கள் அநேக காரியங்களில் திடனற்றவர்களாக இருக்கலாம், பலனற்றவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, நான் எவ்வளோ படித்தாலும் என் மண்டையில் ஏற மாட்டேங்குது, எவ்வளோ நான் முன்னுக்கு வரணும்னு நினச்சாலும் என்னால் முடியல, இந்த காரியத்தில் எல்லா காரியங்களிலும் நான் விழுந்து போகிறேன், இந்த அடிமைத்தனத்தினால பாவத்தில் விழுந்து போகிறேன், என்னை அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, இன்னைக்கு நடக்கிற தேர்வில், அப்புறம் என்னுடைய மனதில் இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சத்தை தாங்க. அநேகர்களுக்கு நான் வெளிச்சமாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நான் இப்போ நான் நிறைய பயப்படுறேன், அந்த பயத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க. உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க அந்த கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் கேட்குறீங்களா? இன்னைக்கு நீங்கள் கேட்கும் பொழுது ஏசப்பா நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். நம்மளுடைய இருளை நீக்கி வெளிச்சத்தை தருகிற தகப்பன் யாரு? ஏசப்பா. அவரால் மட்டும்தான் உன்னையும் என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். வேற யாராலையும் கூடாது. இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தை தவிர சிறந்த நாமம் வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? இயேசுவின் நாமம்தான் சிறந்த நாமம். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஏதாவது உண்டா? பல நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம் இல்லையா? ஆனால் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் தருகிறவராக இருக்கிறார். பல காரியங்களில் நம்ம விழுந்து போகிறோம். ஆனால் விழுந்து போனால் கூட, நீ மறந்து போனால் கூட, உன்னையும் என்னையும் கைவிடாத தகப்பன் யாரு? ஏசப்பா தான். அப்போது ஏசப்பாவை நம்ம இறுக பற்றி கொள்ளும் பொழுது எந்த பிசாசனுடைய வல்லமைகளும் நம்மளை மேற்கொள்ளாது. சரி குட்டீஸ், இன்னைக்கு நம்ம செபிப்போமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து செபிக்கிறேன்ப்பா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அநேக அப்பா செலவுகள் இருக்கும் தகப்பனே, தேவைகள் இருக்கும்ப்பா. அப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாகவும் அப்பா, மற்றவர்களை சுகப்படுத்துகிறவர்களாகவும் அப்பா, அந்த கிருப வரங்களால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை உங்கள் ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்ப்பா. படிக்க முடியாதபடி ராஜா தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன் தகப்பனே. பிள்ளைகள் எழும்ப முடியாதபடி, கல்வியில் சிறந்து விளங்காதபடிக்கு அன்றே முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் கிருகைகளை, அடிமைத்தனவின் ஆவிகளை அப்பா, ஃபோன்களின் அடிக்ஷன்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டி செபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் இந்த எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகிறாங்கப்பா. அவர்களுக்கு ஒரு விசேஷ ஞானத்தை கொடுங்க. குதிரை யுத்த நாளத்துக்கு ஆயத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னீங்களப்பா. தகப்பனே, பிள்ளைகளுடைய வேதனை நீங்கி சுகமாய் அவர்கள் எக்ஸாம் எழுதி வெற்றி பெற அன்றரை கிருபை பாராட்டுங்க ராஜா. அன்றரை அவமானப்படுத்தின இடத்துல அப்பா அவர்கள் தலையை நிமிர செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் துதிக்க, ஆராதிக்க, பைபிள் வாசித்து அப்பா உம்மோடு அதிகமாய் நெருங்க கிருபை பாராட்டுங்க. குறைவுகளை மன்னிங்க ராஜா. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை நீர் குணப்படுத்தினீங்களப்பா. எங்களுடைய வேதனை நீங்கி நாங்கள் சுகமாக இருக்க எங்களை ஆசிர்வதிங்க. ஒவ்வொரு தாய் தகப்பன்மார்களை உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து செபிக்கிறேன். பிள்ளைகள் வளர்ப்பில் இருக்கிற எல்லா சேலஞ்சஸ்களிலும் அவர்களுக்கு விசேஷ ஞானத்தை தாங்கப்பா. அன்றரை நல்ல அன்பு, பலனும், ஆவிக்குரிய கனிகளும் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கு தாங்க தகப்பனே. பிள்ளைகள் வளர்ப்பில் விசேஷ ஞானத்தை தாங்க. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபத்தை கேட்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை தாழ்மையுடன் உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ்.
இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் டேடி மம்மிக்கு நீங்கள் ஏற்ற பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதிகமான ஆடம்பர செலவு இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமானதாக நீங்கள் நடந்து கொள்ளணும். உங்ககிட்ட 2 ட்ரெஸ் இருந்தால் மற்ற இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஏழைகளையும் எளியவர்களையும் நம்ம நினைக்கணும். சரியா குட்டீஸ்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் உள்ளவர்களாக இருக்கணும். உங்கள் டேடி மம்முக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வளரணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வளரணும். சரியா குட்டீஸ்? ஓகே, praise the Lord. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். God bless you.